ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? வெரி குட். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்? மார்கழி 1. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? கண்ணனே சொல்லியிருக்காரு. இந்த மார்கழி மாதம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதமாக. எதனால் அப்படின்னாக்கா, ஆண்டாள் இருக்காங்கள்ல, நம்ம பெரியாழ்வாரோட பொண்ணு கோதை. ஆண்டாள் என்ன பண்ணாங்க? அழகழகாக மாலை கட்டி அவங்க போட்டு பார்த்துட்டு, இந்த கலர் சூட் ஆகுமா, இந்த பூ வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து கண்ணனுக்கு போட்டு கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அந்த ஆண்டாள் இந்த மார்கழி மாதம் என்ன பண்ணாங்க? அந்த அவங்க இருந்த வில்லிபுத்தூரையே கோகுலமாக நினச்சிக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற பெண்களையே கோபியராக நினச்சிக்கிட்டாங்க. அவங்களும் அந்த கோபியர்களில் ஒருத்தராக நினச்சி என்ன பண்ணாங்க? காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு கண்ணனை கும்பிட்டாங்க. கண்ணனை கும்பிட்டு என்னன்னாங்க? கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கண்ணனையே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு வருஷம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த மார்கழி மாதம் தேவர்களோட அதிகாலை நேரம். அதாவது காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம்ல நம்ம, அந்த அதிகாலை நேரம். அப்போ என்ன பண்ணுவாங்க? தேவர்கள்லாம் போய் சாமியை பாட்டு பாடி எழுப்புவாங்க. நாமளும் அதே நேரத்தில் தேவர்கள் கூடவே போனோம்னா என்ன ஆகும்? தேவர்களும் நம்மளை பார்த்து, அடடா பரவாயில்லையே, இவங்களும் நேரத்துலேயே நம்ம கூட வந்துட்டாங்களே, இவங்களுக்கு நம்ம இனிமேல் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் இவங்களும் கடவுளை கும்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காத கடவுள்கிட்ட இந்த பொண்ணுக்கு இன்னும் நல்லா கல்வி, செல்வம், வீரம் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக சொல்லுவாங்க. அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த பஜனை பாடுறாங்கள, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மார்கழி மாதத்தில் எல்லாரும் தெரு தெருவாக பஜனை பாடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? இந்த மார்கழி மாதத்தில் தான் ஓசோன்லேருந்து நம்மளுக்கு ஒரு தூய்மையான காற்று கிடைக்குமா. அது எப்போ கிடைக்கும்? விடியகாலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார இருக்குமா. அந்த டைமில் நாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் வாசலில் அழகாக கண்ணனை வரவேற்கிறதுக்காக கோலம்லாம் போடும்போது அந்த தூய்மையான காற்று நம்மளுக்கு கிடச்சி நம்ம உடம்பும் நல்லா எனர்ஜியாக இருக்கும். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க? பெண்கள்லாம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அழகழகாக கோலம் போடுவாங்க கண்ணனை வரவேற்கிறதுக்காக. அப்படியே வெயில் வர வர என்னாகும்? அந்த சக்தி எல்லாம் அப்படியே வெயிலில் கரைஞ்சிரும். அதுக்காக தான் காலையில் நேரத்திலே எந்திரிக்க சொல்கிறாங்க. சரியா? நாமளும் இந்த மார்கழி மாதம் என்ன பண்ண போகிறோம்? நேரத்திலே எந்திரிச்சு கண்ணனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட போகிறோம். அதே மாதிரி திருவெம்பாவை அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் எழுதுன திருவெம்பாவைன்னு இருக்குது. அந்த திருவெம்பாவையும் இதே மாதிரியே தான் டெய்லியும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மார்கழி 30 நாளும் சிவபெருமானை வேண்டி பாடுறது. இந்த திருப்பாவை ஆண்டாள் பாடியிருக்காங்க. திருவெம்பாவை யார் பாடியிருக்காங்க? மாணிக்க வாசகர் பாடியிருக்காங்க. ஆனால் ரெண்டும் எப்படி இருக்குது? ஒரே மாதிரியே இருக்குது. சரியா? இன்றைக்கி முதல் நாளுங்கிறதுனால உங்களுக்கு 2 பாட்டையுமே சொல்லி காமிக்க போகிறேன். சொல்லலாமா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்? திருப்பாவை சொல்லிடலாம். சரியா? சரி, அப்படியே படிக்கிற மாதிரியே சொல்கிறேன். தயவு செஞ்சு அட்டென்ஷன் பண்ணி கேட்கணும். ஓகே? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். இது என்னது? திருப்பாவை. இப்போ நம்ம சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாமா? அழகான நகைங்கெல்லாம் போட்டிருக்க பெண்களே எல்லாரும் வாங்க. இந்த சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கிற ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்க பெண்களே, நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த மார்கழி மாதத்தில் முழு நிலவாக இருக்க கண்ணனை நாம் பார்க்க போகிறோம். எப்படியே நல்லா நீட்டாக குளிச்சுக்கிட்டு போய் தான் யார் பார்க்கணும்? கண்ணனை பார்க்கணும். கூர்மையான வேலை வச்சு நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறது யார்?
கோகுலத்தை யார் பாதுகாத்தாங்க? நந்தகோபர் தானே அங்கே அரசர். அவரோட பையன் யார்? கண்ணன். அவர் எப்படி இருந்தார்? அப்படியே சிங்கம் மாதிரி இருந்தாராம். அந்த மாதிரி சிங்கம் மாதிரி இருக்க நந்தகோபருடைய பையனையும் அழகான கண்களையுடைய யசோத பிராட்டியோட பையன் யார்? ரெண்டுமே கண்ணன் தான். எப்படி கூர்வேல் வச்சு நம்மளையெல்லாம் காப்பாற்றுற நந்தகோபரையும் அழகான கண்களை உடைய யசோதை தாயாரோட சிங்கம் மாதிரி இருக்க பையனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரிய நிறமாக இருக்க அந்த சிவந்த கண்களை உடைய சூரியனை போல பிரகாசமான முகத்தை உடைய அந்த நாராயணனை நாம் இன்றைக்கி வணங்க போகிறோம். அதனால் எல்லாரும் சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க, நம்ம நாராயணனோட புகழை பாடலாம் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்றாங்க? ஆண்டாள் கூப்பிட்றாங்க. அதனால் நாம்ளும் என்ன பண்ண போகிறோம்? காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த கண்ணனை நாம்ளும் பாட்டு பாடி கூப்பிட போகிறோம். சரியா? கூப்பிட்றீங்களா? ஓகே. அடுத்தது திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை எழுதினவர் யார்? மாணிக்க வாசகர். சரி, இப்போ திருவெம்பாவை படிச்சிடலாமா? ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின்மேல் நின்றும் புரண்டைஞன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய். என்ன சொல்லியிருக்காரு அவர்? இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானையே எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பாடுறது உன் காதில் இன்னும் கேட்கலையா? சீக்கிரமாக எந்திரிச்சுவா, நம்ம போய் சிவபெருமானை கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? சிவபெருமானோட அந்த சிலம்பு சிலமணிந்த பாதங்களை நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போதே வீதியில் போன ஒரு பெண் என்ன பண்ணிட்டாங்க? விம்மி விம்மி அழுகிறாங்களாம். ஆனால் அந்த சிவபெருமானை நாமளும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் என்ன பண்ணுறாங்க? தரையில் உளுந்து பரண்டு அழுது அப்படியே மயக்கமே ஆயிட்டாங்களாம். ஆனால் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, நீ இதெல்லாம் தெரியாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, சீக்கிரவா நம்ம போய் சிவபெருமானை பாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரியா? இன்றைக்கி என்ன பார்த்தோம்? நம்ம திருப்பாவையும் திருவெம்பாவையும் பார்த்துட்டோம். சரியா? நாளைக்கு 2வது பாட்டு கேட்க போகிறோம், ரெண்டுலேயுமே. அப்புறம் இளமதிங்கிறவங்க கண்ணனை வரவேற்கிறதுக்காக குட்டியாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலத்தையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா? இது முதல் நாள் தானே. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க காதில் ஒரு தடவையாவது இந்த இதெல்லாம் பாட்டெல்லாம் விழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த முயற்சி எப்படி இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் தயவு செய்து சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் நிறையா சொற்பொழிவை நம்ம குழந்தைங்களுக்கு கேட்க வைங்க. டெய்லியும் நைட்டு படுக்கும்போது போட்டு விட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தூங்கினாங்கன்னா கூட அவங்க மனசு அந்த சொற்பொழிவெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையும் சமாளிக்கிற திறமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லுமே நீங்கள் இதை கடைபிடிச்சிட்டு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. சரியா? இப்போ இளமதி போடுற கோலத்தை பாருங்கள். ஓகே ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. இப்போ நாம் ஒரு கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி மார்கழி 1, அதனால் நாம் இப்போ ஒரு கோலம் பார்க்கலாம். இப்போ 5 புள்ளி வச்ச கோலம். மார்கழி 1ஆம் நாம் ஏன் கோலம் போடுறோன்னா, கண்ணன் மாதங்கள் நான் மார்கழி அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தான் நம்ம கண்ணனுக்காக ஒரு குட்டியாக ஒரு கோலம் போடலாம். பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் கோலம் போட போகிறேன்.
பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம கோலங்கள் போட்டு கண்ணனை வரவேற்கிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சின்ன கோலம். அண்ட் இதுக்கும் மேலே நாம் வந்து இப்படி கொடுத்துடலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த கோலம் தான் ஒரு குட்டியான அழகான கோலம். நீங்கள் வேணால் இதை போட்டு பாருங்கள். எல்லாருக்குமே பிடித்த கோலம். நன்றி.